நாங்க என்ன கேட்கிறோம்? ஒரு நல்ல இடம், மக்கள் வரும்போது அவர்களுக்கு ஒரு பாதுகாப்பு. என்ன மிரட்டணும்னு நினைச்சீங்கன்னா அதுக்கு எப்படி பதில் கொடுக்குன்னு தெரியும். ஆனா மக்களோட பாதுகாப்புக்கு நீங்க தான் பொறுப்பு. நாகப்பட்டினத்தில் பேசினார். அந்த பேச்சு இன்னைக்கும் நீங்க எடுத்து பார்க்கலாம். அதை முடிஞ்சு திருவாரூர் வந்தாரு. 3 கிலோமீட்டருக்கு 3 மணி நேரம் ஆச்சு. உங்களுடைய தந்தை பிறந்த ஊர். பெரிய பெரிய கட்சி தலைவர்களே திருவாரூருக்குள்ள போக மாட்டாங்க. ஆனா இந்த 50 வருஷ வரலாற்றை உடைச்சாரு திருவாரூர்ல. என்ன பெரிய கட்சி கட்டமைப்பு! நீங்க பெரிய பெரிய அமைச்சர்கள் சொல்லக்கூடியவங்கலாம் என்ன பெரிய 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 இன்ஜினியரிங் காலேஜை கட்டிக்கிட்டு, பெரிய பெரிய மெடிக்கல் காலேஜை கட்டிக்கிட்டு 1000 கோடி ரூபாய் பணம் வச்சிருந்த பெரிய கட்டமைப்பா? மக்கள் அந்த கட்டமைப்பை தூக்கி எறிஞ்சிட்டாங்க. நீங்க உங்க முதலமைச்சர் வரதா இருந்தா நைட்டே போயிட்டு மகளிர் சுய உதவிக்குள்ள இருந்து 10,000 பேர் காசு கொடுத்து கூட்டிட்டு வருவீங்க. உங்க துணை முதலமைச்சர் வந்தாருன்னா, கோயம்புத்தூர்ல வந்தாருன்னா, போக்குவரத்து துறையில இருந்து பஸ்ஸை கூட்டிட்டு வந்து மக்களை கூட்டிட்டு வந்துட்டு இருக்கீங்க. நாங்க மக்களை அப்படி கூட்டிட்டு வந்தோமா? எங்க தலைவரை பார்க்க வரல. தலைவர் இன்னைக்கு தமிழகத்திற்கு ஒரே நம்பிக்கை, அன்போட மக்கள் வந்துகிட்டு இருக்காங்க. அதை கூட உங்களுக்கு புரியல.